என்னது, இஸ்ரேலுக்கு யூஎஸ் ஆயுதம் கொடுக்குறாங்க, ஹமாஸ் அமைப்பினர்கிட்டையும் யூஎஸோட துப்பாக்கிகள் இருக்கா? அப்போ யூஎஸ் டபுள் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கும், அது கூடவே ஹமாஸ் அமைப்பினர் காசா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துக்குள்ள தான் இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க தான் இந்த மாதிரி முதல்ல இஸ்ரேலை இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் அடிச்சிட்டாங்கன்னு இஸ்ரேல் பதில் கடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பண்ணாலும் இன்னமும் இஸ்ரேல்னால இந்த ஒரு சின்ன 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டுக்குள்ள என்டர் ஆகவே முடியலை, வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பினர் காசாவில் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கார்டை அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாஸ்டர் கார்டை மீறி, இந்த ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னே சொல்லலாம், இதை மீறி அவங்கள இந்த இஸ்ரேலி படையினர்னால உள்ளுக்குள்ள இதை மீறி என்ட்ரே ஆக முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனில் டெட்லாக் போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன சிச்சுவேஷன்? அவங்க என்ன ட்ரம்ப் கார்டு காசாவில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணியாச்சு, உங்களுக்கு நெட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாலும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாமல் இன்னமும் இந்த இஸ்ரேலி படையினராக இருக்கட்டும் எல்லாருமே வெளியே நிற்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த காரணத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது லிட்டரலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் செஸ் விளையாடுற மாதிரி முன்ன பின்னாடி காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ காசாவில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் கையில் பவர் வந்திருக்குது. அந்த பவர் என்ன? அமெரிக்கா டபுள் கேம் விளையாடுறாங்களா இல்லையா? இந்த 2 விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் உலகத்தில் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோவில் ஒரு நோட்டிஃபிகேஷனில் என்னால் உங்ககிட்ட சேர்க்க முடியும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில முக்கியமான கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும். அதில் நான் முதல்ல சொன்ன 2 கேள்வி போக 3வது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த காசா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டை கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் சீல் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இவங்க சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்படி இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டுக்குள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட இன்னைக்கு இஸ்ரேலை தாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் எப்படி வந்துச்சு? அந்த ஆயுதங்களை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல. எனிவே, முதல்ல நம்ம எங்கேருந்து வர ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற பிளாக்மெயில் கேம் என்னன்னு பார்க்க போறோம். பிகாஸ் நான் லாஸ்ட் ஒரு 3 டேஸாவே சொல்லிட்டு இருந்தேன், இஸ்ரேல் சொல்லிட்டாங்க உலகத்துக்கிட்ட, எங்ககிட்ட நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுலாம் யாரும் பேசாதீங்க, அவங்க எங்களை அடிச்சிட்டாங்க, அதனால நாங்கள் அவங்களை ரொம்ப பயங்கரமாக அடிக்க போறோம். அதில் இஸ்ரேலில் இருக்கிற ஏதோ ஒரு மினிஸ்டரை ஏதோ இந்த ரவுடி பசங்க பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் காசான்னு ஒரு இடமே இருக்காது, அங்கே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது, மிடில் ஈஸ்டோட ஹிஸ்டரியை நாங்கள் மாற்ற போகிறோம், இனிமே எதுவுமே இருந்த மாதிரி இருக்காது, நாங்கள் எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம், நாங்கள் அந்த அளவுக்கு அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கப்போ ஏன் இன்னும் உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கே லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான பதில் கிடைச்சிருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டு அந்த தாக்குதலை நடத்திட்டு திரும்பி போனப்போ அவங்க பிணை கைதியாக நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் இஸ்ரேல் படை வீரர்கள் இருக்காங்க, லைக் ஆக்சுவலாக இஸ்ரேலோட படையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது போக அமெரிக்கன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இப்போது மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போய் வேலை பார்ப்பாங்களா, அந்த மாதிரி இஸ்ரேலில் தாய்லாண்ட்லேருந்து நிறைய பேர் போய் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த தாய் பீப்புள் ஒரு 30 பேரோ 40 பேரோ அவங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது போக இஸ்ரேலிஸ் ஒரு 100 பேர் உள்ள எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது போக ஜெர்மன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஞ்சு இருக்காங்க, எல்லாருமே பிணைய கைதிகளை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு. காசாலேருந்து கிளம்பி இஸ்ரேலை தாக்கிட்டு இஸ்ரேலில் இருக்கிற இவங்களெல்லாம் மறுபடியும் காசாக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஏன்னா இவங்களை இப்போ பெயிட்டாக யூஸ் பண்ணுறது, இவங்களை நடுவில் வச்சு பேரம் பேசுறது. இவங்களை இப்போ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் காசாவில் இருக்கிற இந்த ஹமாஸ் அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்ததில் கிட்டத்தட்ட 1500 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க இஸ்ரேல் சைடும் சரி, இவங்க காசா சைடும் சரி, 2 சைடுமே 1500 பேர்கிட்ட இறந்து போயிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கனாலும் உள்ளே வர்றது, இல்லைனா இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெசிடென்ஷியல் இடத்த அடிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நாங்கள் பிடிச்சிட்டு பிணை கைதிகளில் ஒவ்வொருத்தங்களையா நாங்கள் கழுத்தறுப்போம். அதை நாங்கள் உங்ககிட்ட காமிக்கவும் செய்வோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் எங்கள் பொதுமக்களை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஹமாஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அந்த சைடு என்ன சொல்கிறாங்க, அவங்களும் எந்த விதத்துலையும் இதில் ஒரு ரொம்ப நியாயமான இடத்துல பிஹேவ் பண்ணல. அவங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போனால் அந்த இடமே புல் பூண்டு முளைக்காத அளவுக்கு நாங்கள் அதை நாசம் பண்ண போகிறோம்னா, இதே தான் அவங்க ஒரு வேர்ட்ஸ் வேறு, ஆனால் இதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக இதை அழிக்க போகிறோம் அந்த மோடில் தான் இவங்களும் இருக்காங்க.
இவங்க 2 பேர் இப்படி இருக்கிறப்போ ஆனால் நடுவில் வந்து டெட்லாக்ல நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் 150 பேர் தான். இந்த 150 பேரை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணுங்கிறது ஒரு நாட்டுக்கும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அமெரிக்கா வந்து தன் நாட்டில் இருக்கிற ஒருத்தங்களை வந்து இன்னொரு நாட்டில் இறந்து போனால் கூட அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இப்போ இஸ்ரேலில் இருக்கார். அவர் அங்கேயாவது கிளம்பி வந்துட்டார். அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ யூஎஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அஃபீஷியல் அவர் வந்து இஸ்ரேலில் இறங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈஜிப்டோட பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காசா மேப்பை வந்து பேசியிருந்தோம். காசா மேப்பில் இந்த சைடு மேலே, ஸோ சைட்லையும் மேலேயும் வந்து இஸ்ரேல் தான் இருக்குது, இன்னொரு சைடு கடல் இருக்குது, கீழே 4வது பகுதியில் அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, நீளமான ஸ்கேல் மாதிரி இருக்கும். அதில் கீழே இருக்கிற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஈஜிப்டுக்கு வழி இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சிட்டு போன 150 பேரில் அமெரிக்கன்ஸை மட்டுமாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வற்புறுத்திட்டு இருக்காங்க. தாய்லாந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய் சிட்டிசன்ஸை மட்டுமாவது வெளியே விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்காக ஒரு கண்ட்ரி அவங்களோட சிட்டிசன்ஸ் வந்து இந்த 150 பேரில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இந்த சைடு ஹமாஸ் சொல்கிறது ரொம்ப சிம்பிள், நாங்கள் இவங்களை திருப்பி கொடுக்கணும்னா எங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சைட்லேருந்து இன்னொரு நெகோசியேஷன் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கணும் அடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள், இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வெளியே விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த சொட்டு தண்ணி வரும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்குன்னு சொன்னால் ஹமாஸ் அமைப்பினருக்கு மட்டும் இல்லை, காசாவில் இருக்கிற 20 லட்சம் மக்களுக்குமே வந்து இப்போ தண்ணி கிடையாது. 20 லட்சம் மக்கள், யோசிச்சு பாருங்கள், 20 லட்சம் மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 நாளாக, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல். மேபி வீட்டில் வந்து வச்சிருக்கிற கடைசி சொட்டு தண்ணியை வந்து இப்போ மேபி 2 நாளாக யூஸ் பண்ணியிருக்கலாம். வீடுகளும் நிறைய டெஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷனோட ரொம்ப, இப்போ நிலாவுக்கு போய் நம்ம என்ன தேடுறோம், தண்ணியை தானே தேடுறோம். மார்ச்க்கு போய் என்ன தேடுறோம், தண்ணியை தானே தேடுறோம். அந்த தண்ணி உலகத்தில் ஒரு மக்களுக்கு இல்லாமல் இருக்குது. காசா தண்ணியை வந்து கட் பண்ணி விட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, ஃபியூவல் கிடையாது, வண்டி ஓட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பேசிக்காக மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியான வாழ்க்கையில் எதுவுமே வந்தாங்க கிடையாது. புதுசாக ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ எதுவுமே, எல்லாமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டாங்க. இப்போ இவங்க என்ன இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 150 பேரை நீ ரிலீஸ் பண்ண, அப்போனா தான் உனக்கு நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி தருவோம், நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தருவோம், நாங்கள் வந்து பேசிக்காக நீ உயிர் வாழ்கிறதுக்கு பெர்மிஷனே அப்போ தான் தருவோன்னு ஹமாஸ் அமைப்பினரை மட்டும் சொல்ல, மொத்த காசாவில் இருக்கிற 20 லட்சம் மக்களுக்கும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 150 பேர் வெளியே விட்டாதான் உங்களுக்கு அடுத்த சொட்டு சாப்பாடு இருக்கும், அடுத்த சொட்டு தண்ணி இருக்கும், அடுத்த வாய் சாப்பாடு இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெட்லாக்காக 3வது நாளாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இஸ்ரேல்னால உள்ளுக்குள்ளே இறங்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இறங்கினாங்கன்னா அவங்க அடுத்து வந்து 150 பேரில் யாரையாவது ஒருத்தங்களை வந்து காயப்படுத்தினாலும் இல்லை ஏதாவது ஒன்று நடந்தாலும் அது இன்டர்நேஷனல் லெவலில் இஸ்ரேல் மேலே ஒரு கண்டம்னேஷன் வரும். ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களா நீ ஏன் இதை பண்ணுறேன்னு வந்துடும். ஸோ உள்ளுக்குள்ளே இறங்காமல் அந்த 3 லட்சம் பேரும் அந்த 40 ஸ்கொயர் கிலோமீட்டரை சுற்று போட்டு இன்னும் நின்றுக்கிட்டே இருக்காங்க, உள்ளுக்குள்ளே போக முடியல. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க இந்த மாதிரிலாம் வீடியோ பேசி ஹமாஸ் அமைப்பினர் ரிலீஸ் பண்ணுறப்போ துப்பாக்கிகளை பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கிகள் வந்து யூஎஸ் மேடு துப்பாக்கிகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதில் 2 நாட்டுகளோட துப்பாக்கிகள் இருக்குது. ஒன்று ஈரான் வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த காசாவில் இருக்கிற மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு தெரிஞ்ச கதை. அதனால் வந்து ஈரானோட ஆயுதங்கள், இன்ஃபேக்ட் இஸ்ரேல் வந்து இவ்வளவு அட்வான்ஸ்டான ஆயுதங்களை யூஸ் பண்ணுறப்போ ஹமாஸ் அமைப்போட அட்வான்ஸான ஆயுதங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆயுதங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவிலேருந்து ஈரான்லேருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்கள்னு நம்மளுக்கு பார்க்குறப்பமே தெரியுது. ஆனால் அதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஆயுதங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதை வந்து அமெரிக்கன் ஜேர்னலிஸ்டே வந்து நிறைய பேர் அமெரிக்கன் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி நம்ம நாடு துப்பாக்கி வந்து ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட போச்சு, நீங்க தான் வந்து இஸ்ரேலுக்கு போய் கொடுக்குறீங்க, அப்போ அவங்க கையில எப்படி அதே துப்பாக்கிகள் இருக்குதுன்னு கேட்கிறப்போ அவங்க என்ன அதை ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த துப்பாக்கிகள் வந்து நம்ம ஹமாஸ் அமைப்பினருக்கு கொடுக்கல, இந்த ஏரியாக்கே கொடுக்கல, நம்ம இந்த துப்பாக்கிகள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் அப்பியர் ஆன துப்பாக்கிகள் அவங்க பேசிட்டு இருக்கப்போ சைடில் இருக்கிற துப்பாக்கிகளை வந்து நாம உக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம். உக்ரைனுக்கு வந்து ரஷ்யா கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேணும்னு கேட்ட எய்டில் கொடுத்த துப்பாக்கிகள் வந்து எப்படி ஹமாஸ் அமைப்பினருக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சைடு உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரஷ்யா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபண்டு, அவ்வளோ ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆயுதங்கள் அவங்ககிட்டே இல்லை. அந்த ஆயுதங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கிற இன்னொரு அமைப்பினர்கிட்ட இருந்துட்டு இருக்குன்னா உக்ரைனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தங்கிற கேள்வியிலேருந்து அங்கே இருக்கிற துப்பாக்கிகள் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு, இவ்வளவு துப்பாக்கிகள் அங்கேருந்து காணாமல் போய் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு என்னன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது. இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கடத்தி வந்த துப்பாக்கிகளை மட்டுமே வந்து வச்சுட்டு ஒரு
40 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 10 வருஷமா உலகத்தோட வேற எந்த கான்டாக்டும் இருக்க முடியாது. எது இருந்தாலும் எதிரிகிட்டே இருந்து தான் நம்மளுக்கே வரணும். இஸ்ரேல் மூலியமா தான் சாப்பாடு வரணும், தண்ணி வரணும், எதா இருந்தாலும் வரணும். ஆயுதங்கள் கொடுக்க அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. கடல் வழியாகவும் சுத்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு எப்படி இவ்வளோ ஆயுதங்கள் கிடைச்சிச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பினர் மேலே தாக்குதல் நடத்துறாங்கிறப்ப அவங்க மொத்த காசா மேலே தாக்குதல் நடத்துறாங்க. அந்த மாதிரி காசா மேலே நடத்துகிற தாக்குதலில் வந்து ஒரு பில்டிங்கை வந்து இவங்க கம்ப்ளீட்டாக குண்டு போட்டு தரைமட்டமாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கில் மிச்சம் எஞ்சி இருக்கிறது என்ன? இரும்பு பொருட்கள். கரெக்டாக இந்த இரும்பு பொருட்களை வந்து இவங்க யூஸ் பண்ணி, இந்த உடஞ்சி போன இரும்பு பொருட்கள், பில்டிங் கட்ட யூஸ் பண்ண இரும்பு பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு காசாவில் இருக்கிற இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த இரும்பை உருக்கி ஆல்ரெடி இருக்கிற துப்பாக்கிகள், இந்த அமெரிக்கன் துப்பாக்கி 1-2 வந்துருக்குது, இஸ்ரேலோட வெடிக்காத குண்டுகள் அங்கே விழுந்துருக்குது, 1-2 துப்பாக்கிகள் வந்து இந்த சைடு வந்து விழுகும்ல, இந்த சைடு வந்தவங்க யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது துப்பாக்கிகள் இருக்குல்ல, அதை பார்த்து இவங்களே வந்து அண்டர் கிரவுண்டில் உடஞ்சி போன பில்டிங்கில் இருக்கிற இரும்பை வச்சு இவங்களே வந்து ஊருக்குள்ள நாட்டு துப்பாக்கிகள் உருவாக்கியிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலை பார்த்து இஸ்ரேலோட ஆயுதங்களே உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து இருக்கிற ஆயுதங்கள் மாதிரி இவங்களே ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி மட்டும் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த ஒரு சனிக்கிழமை நடந்த தாக்குதல் இருக்குல்ல, அதில் 1000 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 1000 பேர் இஸ்ரேல் சைடு. அந்த 1000 பேர் இறந்து போகிறதுக்கு இவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் இருக்குல்ல, அந்த ஆயுதங்கள் வந்து ஓவர் நைட்டில் அவங்க உருவாக்கின ஆயுதங்கள் கிடையாது. இதுக்கு 2 வருஷம் பிளான் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஈரானோட சப்போர்ட் ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ஈரான் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹமாஸ் அமைப்பினருக்குன்னு சொல்லிட்டு சில நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இன்டர்நெட்டில் நம்மளுக்கு எது வந்து உண்மையான நியூஸு, எது வந்து பொய்யான நியூஸ், எது வந்து பொய்யான நியூஸுங்கிறத தாண்டி எதை வந்து ப்ரொபகண்டா நியூஸ்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நேற்றுக்கு வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், குழந்தைங்களோட தலையெல்லாம் வந்து ஹமாஸ் அமைப்பினர் வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை நம்புற மாதிரி இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அரசாங்கமே சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாக இதை போட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கிட்ட இன்னைக்கு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக ஆமாம் 40 குழந்தைங்களோட தலையை வெட்டிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு எந்த சாட்சியுமே கிடையாது. இது சும்மா ப்ரொபகண்டாவில் கிளப்பி விட்ட விஷயங்கள். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நடந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, இஸ்ரேலில் என்ன ஹமாஸ் அமைப்பினர் பண்ணாங்கிற ஃபுட்டேஜ்லாம் இருக்கிறப்போ காசாக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறதே வந்து உலகத்துக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு வந்து இவங்க ஸ்பெசிஃபிக்காக இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்றது, அங்கேருந்து வெளியே ஃபுட்டேஜ் போயிடக்கூடாது, எந்த எக்யூப்மெண்ட்டும் ஒர்க் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுறது, முதல்ல உயிர் வாழவே விட முடியாதுங்கிறது. தண்ணி இல்லாமல் அங்கே எத்தனை பேர் இது வரைக்கும் இறந்து போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தண்ணி இல்லாமல் இறந்து போகிறது எத்தனை பேர். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, யாரை காப்பாற்ற முடியும்? டாக்டர்ஸ். ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் போய் இறந்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிஎன்என்ல ஒரு ஹெட்டிங்காக போட்டிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் வந்து மார்ச்சரி மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே போகிறவங்க பிணங்களா மட்டும்தான் இருக்காங்க, காப்பாற்றப்பட முடியறது இல்லை. எந்த பிரச்சனையில் போனாலும் அங்கே எலக்ட்ரிசிட்டி எதுவும் கிடையாது, காப்பாற்றுறதுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது, இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போது டே 4 or 5 இது எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இஸ்ரேல் வந்து ஹமாஸை இந்த காசா ஸ்ட்ரிப் அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து நடந்திருக்கிற விஷயங்கள். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு பலஸ்தீன். உலகத்தில் எந்த மூலைக்கு நம்ம போனாலும் இந்த மண்ணுக்காக வந்து போடுற சண்டை இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்குது நாளுக்கு நாள். இந்த சண்டையில் வந்து யார் மேலே தப்பு, யார் மேலே கரெக்டு, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இதை சுமூகமாக தீர்க்கிறது எப்படி? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே அதான் தேவை. எல்லா மதமும் அதான் சொல்லுது, சண்டை போடாதீங்க, சந்தோஷமா இருங்கிறது தான். அதுக்கு சிம்பிளான தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். அண்ட் நம்மளோட பிரார்த்தனைகள் 2 நாட்டில் இருக்கிற மக்களுக்குமே.